அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. திருப்பம் தரும் திருப்புகளுக்கு உண்டான நேர்காணல் இன்னைக்கு தான் நடந்து முடிஞ்சுது. 2 பாடல்கள் நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதில் முக்கியமான ஒரு பாடல் மனக்கவலை நீங்க பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு சொல்லி எடுத்து வச்சு ஒவ்வொரு தடையும் நேர்காணலுக்கு போகிறப்பெல்லாம் எனக்கே பல மனக்கவலை போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் இன்னைக்கு தான் உத்தரவு கொடுத்தார். அதில் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, சாகணுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்க போகுது, மாற்றம் இருக்க போகுது. அதை பார்க்கறதுக்காக தான் நான் அப்படி ஒரு ஊழ்வினை கர்மவினை மாறி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கே தவிர, நீங்கள் சாகணுன்றது எந்த இயற்கையும் நினைக்காது. நீங்கள் வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த குரல் பதிவு கேட்டாலும் கண்டிப்பாக கேட்பீங்க. இயற்கை உங்கள் கண் முன்னாடி இந்த குரல் பதிவை காட்டும். எவ்வளோ மோசமான சூழ்நிலை தைரியமாக இருங்க. விடிகிற பொழுது நல்லபடியாக விடியும். ஸோ அந்த மனக்கவலை திருப்புகள் காணொலி நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் அடுத்த உடல் ஆரோக்கியம் மேம்பட அந்த காணொலியும் பதிவு செஞ்சுருக்கேன். மனிதனுக்கு வரக்கூடிய வேதனைகள் 2 வேதனை தான். நீங்கள் பண வேதனை எப்படி இருந்தாலும் சமாளித்து வந்துடலாம். ஆனால் வரக்கூடாத வேதனை மனவேதனையும் நோய் வேதனையும். அதில் நோய் வேதனை கூட தீர்வு கிடைக்குது. எப்படியாவது ஒருத்தர் மருந்து மாத்திரை கிடச்சி நம்ம சரியாயிடும். ஆனால் மனவேதனை மட்டும் வரவே கூடாது. அப்படி மனவேதனை இருக்கிறவங்க எல்லாருமே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதிகபட்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களோட அந்த ஆறா உங்களை காப்பாற்றும். ஏதாவது ஒரு புது சிந்தனையை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு ஞானத்தை கொடுக்கும். இது உண்மை. இதை பற்றி என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நிறைய விஷயம் எடுத்து பதிவு செய்து நான் சொல்லியிருக்கேன். அந்த நிகழ்வில் அந்த நேர்காணலில் வரும் பாருங்கள். முருகப்பெருமான் நம்மளை வாழ வைக்கிறது தான் இருக்காரே தவிர நம்மளை சோதித்து பார்க்கவோ கைவிடவோ கிடையாது. அவர் கை கொடுக்குற நேரத்தில் நம்ம அவர் கையை விட்டு உதறி போயிடுன்றது ஒரு பெரிய கசப்பான உண்மை. முருகர் அற்புதம் அதிசயம் எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். தாமதமாக வந்தாலும் தரமாக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மனம் தளராதீங்க, மனம் விட்டுறாதீங்க. இந்த முருகபக்தர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற ஒரு ஆளே மனசு உடஞ்சி எனக்கு இந்த இந்த வாய்ஸ் ஓட்ட அமைச்சர். அதுக்கப்புறம் நான் குரல் பதிவு அனுப்பினேன். எல்லா ஊழ்வினை கர்மவினையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். மலேசியாவில் முருகர் அறிக்கை நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படாமல் இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு 2 பேர் சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ரொம்ப கவனமாக இருங்க. இது நம்ம பல பேரோட ஊழ்வினை கர்மவினை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சி காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணமாக இருந்து அந்த விசா சம்மந்தப்பட்டு அனுமதி சம்மந்தப்பட்ட எல்லாம் வாங்குறீங்கன்றப்போ அது உங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா மோகன் ஐயாக்கிட்டையும் சொன்னேன். சரியாக மோகன் ஐயாவோட கார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டு. இன்றைக்கி அதோட சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் வின்சன்னு சொல்லி அவர் தான் அந்த புஷ்பால் விசா சம்மந்தமாக எல்லாம் இப்போ பேசினவர். நான் நேற்று கூட கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் பதிவு செய்தேன் அவர்கிட்ட. அவங்க மனைவி ஒரு பெரிய முருக பக்தை. முருகர் அனுப்பின ஆள் தான் அவங்க தான் இந்த விசா சம்மந்தமாக என்கிட்ட பேசினாங்க. இன்றைக்கி அவர் விசா சம்மந்தமாக எல்லாம் முடிவு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவரோட கார் விபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். ஸோ இயற்கை நம்மளை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது தான் உண்மை. யார் கண்ணிலேருந்து நம்ம தப்பிக்கலாம், இயற்கை கண்ணிலேருந்து தப்பவே முடியாது. இயற்கையோடு அனுசரித்து இயற்கையோட கருணையோட நம்ம எப்போ மொத்தமாக பொறாமையை விட்டு ஈகோ விட்டு அன்பாக மாறுறோமோ அப்போது எவ்வளோ பெரிய ஊழ்வினை கருமுனை மோசமாக இருந்தாலும் ஒரு வழியும் ஒரு தீர்வும் நம்ம கண் முன்னாடி இயற்கை காட்டும். இதுதான் உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. தைரியமாக இருங்க. நன்றி.